முத்து நம்ம மனோஜ் வந்து நைட்டு ரொம்ப பேசினார் இல்லையா? என்ன அக்கா, தங்கச்சிய 2 பேரையும் அந்த காலத்தில மாரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் ஐடியா இருக்கா உனக்கு? அப்படின்னு கேட்ட உடனே வாயிலே குத்திடுறாரு முத்து. ஏன்னா முத்து ஃபுல்லா போதையில இருந்தனால, அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. காலையில எந்திரிச்சு பார்த்தா வாய் ஃபுல்லா கட்டு போட்டு உட்காந்துருக்காரு மனோஜ். "டேய் என்னடா ஆச்சு? இப்படி உட்காந்துருக்கன்னு?" கேட்க, "என்னடா ஆச்சுன்னு?" விஜயா பதறி போக, "என்ன வாயிலலாம் கட்டு?" அப்படின்னோனே, "இல்ல நைட் ஏதோ கீழ விழுந்துட்டார் போல இருக்கு. வாயே பேச முடியல. நான் தான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன்." அப்படின்னோனே, "யார கேட்டுடி நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன?" அப்படின்னு ரோஹிணி விஜயாட்ட கத்த, "என்னத்த நைட்டு சாமத்துல எந்திரிச்சு உங்களையா நான் எழுப்பிட்டு இருக்க முடியும். அதனால தான் வலி தாங்க முடியலன்னு சொன்னாரு அப்படின்ட்டு நான் வந்து கூட்டிட்டு போயிட்டேன்." அப்படின்னோனே, "என்னதான் இருந்தாலும் நீ கூட்டிட்டு போனது தப்பு. என்னடா மனோஜ் நடக்குது இங்க?" அப்படின்ன உடனே, இல்ல அத்த அவர் சொல்றாரு இந்த மாதிரி வலிக்குது." அப்படின்ன உடனே, "ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிட்டு போனா. வேற எங்கேயுமா கூட்டிட்டு போனான்னு கேட்குறாரு." அப்படின்னோனே, "அவன் கேட்குறானா? இல்ல நீனா சொல்றியா?" அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்க, "டேய் இனிமே உனக்கு டப்பிங் பூரா வந்து பார்லர் அம்மா தானா?" அப்படிங்கிற மாதிரி முத்து கிண்டல் பண்றாரு. "என்னதான்டா ஆச்சு சொல்லுடா." அப்படின்ன உடனே, "இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வர சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல." அப்படின்னோனே, "இன்னும் 2 நாள் உன்னால பேச முடியாதா? அது வாய் கொழுப்பு உனக்கு ஜாஸ்தி இல்ல. அதனால தான் வாயிலே கட்டு போட்டுருக்காங்கன்னு" கிண்டல் பண்றாரு முத்து. ஸோ இது ஒரு பக்கம் இந்த ட்ராக் போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை கிட்ட ஃபுல்லா சொல்றாங்க சீதா. இந்த மாதிரி மீனா சீதாவோட லவ் பத்தி எல்லாமே சொல்றாங்க. கல்யாணத்த பொறுத்தவரைக்கும் யாரையும் எதுக்காகவும் வற்புறுத்தக்கூடாது. சீதா வந்து அருண விரும்புறா அப்படின்னா, அவனையே கல்யாணம் பண்ண வேண்டியதான். ஏன்னா, அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லையா? "நான் சொல்ற மாதிரி பண்ணு. பேசாம உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுரு மீனா" அப்படின்னு சொல்ல போறாரு. அடுத்ததா வந்து சீதா ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ, அ முத்து, மீனாவும் போறாங்க இல்லையா? அப்ப அருண் வந்து மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வராரு. "இவன் எதுக்காக இங்க வந்தான்? யார் இவன வர சொன்னது?" அப்படின்னு சொல்லி பெரிய கைகலப்பு, சண்டை ஆகி போயிருது. உடனே அங்கே டாக்டர், நர்ஸ் எல்லாம் கத்த போறாங்க. "இது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு நெனச்சீங்களா? இது ஹாஸ்பிட்டல். பேஷண்ட் இருக்காங்கிறது கூடவா தெரியாது? ஹாஸ்பிட்டல்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு பேசிக் மேனர்ஸ் இல்லன்னு" புடிச்சு நல்லா சத்தம் போடுறாங்க. ஸோ 2 பேருக்கும் நல்லா சண்டை வந்துடுது. ஸோ அங்கேருந்து முத்துவும், மீனாவும் கோவப்பட்டு கிளம்பி வந்துடுறாங்க. "எதுக்காக அங்கே இவன் வந்தான்? அப்ப நீங்க குடும்பத்தோட சேர்த்துக்கிறீங்க. அப்ப நான் தேவையில்ல உங்களுக்கு. அவன் தான் ரொம்ப முக்கியமா?" அப்படின்னு முத்து ஒரு பக்கம் கத்துவாரு. ஸோ அப்கமிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, சீதாவுக்கும், அருணுக்கும் வந்து மீனா தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஏன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால முத்துவுக்கும், மீனாவுக்கும் திரும்பவுமே பெரிய பிரச்சனை வரப்போகுது. அவங்க 2 பேரும் பேசாம இருக்க போறாங்க. அடுத்து என்ன திருப்பங்கள் வரப்போகுதுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.